வணக்கம். வணக்கம் வணக்கம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்று AI தொழில்நுட்பம். அதண்டா என்ன AI என்றால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள். செயற்கை நுண்ணறிவு என்று பொருள்படும். அதிநவீன இந்த செயற்கை நுண்ணறிவு இந்த உலகில் அதி உயர்ந்த, அதே நேரத்தில் அதிசக்தி வாய்ந்த, மக்களுக்கு மிகவும் தேவையான ஒன்றாக முன்னேற்றம் அடைந்து வருகின்றது. இந்த தொழில்நுட்பம் மக்களுக்கு அவர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் இதன் மூலம் பெற முடியும் என்றும், அவர்களின் வாழ்க்கைக்கு இது இன்றியமையாததாக எதிர்காலத்தில் வரும் என்றும், இது உலகத்தையே ஆளும் ஒரு சக்தியாக தொழிற்பட போகிறது என்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்கள் கருத்தும் தெரிவிக்கின்றார்கள். காசு பெருமோதால இனி எதிர்காலத்தை நாங்க தான் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி காசு அடிக்கிறேன், எது பொய் எது உண்மை என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இதன் தரம் மக்களை குழப்பும் ஒரு செயலாகவே இந்த செயலி வடிவமைக்கப்பட்டும் உள்ளது. இதை நீங்கள் பேஸ்புக்கில் உங்கள் இணையதளங்களிலும் பார்த்திருப்பீர்கள். ஒரு அழகான பொம்பளை வந்து உங்களுடன் கதைப்பார், பேசுவார். அது AI தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட அந்த ஐயா ஒரு கேள்வி. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து கதைக்கிற AI செய்யலாம். அவர் கதைக்கிறதை எடுத்து AI டெக்னாலஜி வெளிக்கொணரவே எல்லோரும் விரும்புகிறார்கள். அப்படி இதன் முக்கியத்துவம் இன்று பிரபல்யம் அடைந்திருக்கிறது. அப்படி இதன் தொழில்நுட்பம் இன்று எல்லா மக்களையும் கவர்ந்து வருகிறது. மனிதர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இயந்திரமாக, அவர்களை போன்றே அவர்களுக்கு பிடித்தமானவர்களாகவும், இது பல வகையான அழகு பொம்மைகளாகவும் அவர்களுக்கு தேவையானவற்றை தேவையான போது வழங்கும் ஒரு கற்பக தருவாகவும் இந்த AI தொழில்நுட்பம் இன்று மக்களை வியாபித்திருக்கிறது. போற போக்கில் பார்த்தாலும் எலெக்ஷனே தேவையில்லை போட, அதையெல்லாம் ஆளும். அப்படி இல்லை, போற போக்க பார்த்தா நீ கல்யாணம் வாழ்க்கை தேவையில்லை. ஒரு வடிவான பொம்பளை வீட்டுக்கு வருவா, அவ உங்களோட சண்டை பிடிக்க மாட்டேன், நீங்க கேட்கிற எல்லாத்தையும் அவ செய்து தருவா. என்ன அப்ப இந்த இப்படி ஒரு வாழ்க்கை முறை வருமாட்டா கல்யாணத்தை விரும்புகிறார்கள். என்ன இது ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஒரு இந்த AI டெக்னாலஜியால ஒரு பெரிய பிரச்சனை என்ன எதிர்காலத்துல இது வரப்போகுது. இப்படித்தானே இனப்பெருக்குமே இல்லாம போடும். அதையும் தாண்டி விபத்துகளின் மூலம் மூளை மற்றும் நரம்புகள் சிதைவடையும் போது அந்த மூளையின் செயல்பாடுகளை இயங்க வைப்பதற்காக டாக்டர்கள் இந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு சிப்ஸை மூளையில் பொருத்துகிறார்கள். அதன் மூலம் அவர்களின் மூளை மறுசீரமைக்கப்பட்டு இயங்கும் என்றும் சொல்கிறார்கள். பார்த்தீர்களா இந்த AI தொழில்நுட்பத்தின் மகிமையை? அப்ப இனி படிக்க தேவையில்லை, படிக்கும் போது எக்ஸாம் எடுக்க தேவையில்லை. ஒரு சிப்ஸ் போய் பூட்டி விட அப்படி வர்றது சந்தர்ப்பங்கள் இருக்கு. இன்று சர்வதேச தொழில்நுட்ப நிறுவனங்களான மீட்டா, மைக்ரோசாப்ட், அமேசான் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்த AI தொழில்நுட்பத்துக்காக பெருந்தொகை பணத்தை முதலீடும் செய்கின்றன. அதில் அவர்கள் வெற்றியும் காண்பார்கள் என்றே நம்புகிறோம். 2020ஆம் ஆண்டில் அமெரிக்காவை சேர்ந்த ஓப்பன் AI நிறுவனத்தின் ChatGPT முதலில் அறிமுகம் செய்தது. இந்த செயற்கை நுண்ணறிவின் மூலம் என்ன எல்லாம் செய்யலாம் என்பதை இந்த ChatGPTயின் முதலில் உலகத்துக்கு காட்டியது. அப்போது இந்த உலகமே இதன் உயர்ந்த தொழில்நுட்பத்தை பார்த்து கதிகலங்கி நின்றது. அப்படி ஒரு தொழில்நுட்பமா, அபார கண்டுபிடிப்பு என்றே மக்கள் பலரும் பாராட்டினார்கள். இதனால் AI தொழில்நுட்பத்தை நோக்கி மக்கள் கவனம் செல்ல தொடங்கியது. மக்கள் அதை பல வடிவங்கள் ஈர்த்தது. இந்த AI தொழில்நுட்பத்தை நாங்களே கண்டுபிடித்தோம், நாங்களே இதற்கு சொந்தக்காரர்கள், எங்களை மிஞ்ச இங்கு யாரும் இல்லை என்று அமெரிக்கர்கள் மார்பு தட்டி கொண்டார்கள், பெருமைப்பட்டு கொண்டார்கள். இதற்கான செலவாக $100 மில்லியன் செலவு செய்து இதை கண்டுபிடித்தார்கள். அப்பப்பா இவ்வளவு பெரிய தொகையா என்று உலகமே வியத்தது. ஆனால் இந்த உலகத்தில் வல்லவனுக்கு வல்லவன் எப்பவுமே உருவாகி கொண்டே இருப்பார்கள். அதற்கு இது ஒரு முக்கியமான சான்று. இப்பொழுது சைனாவை சேர்ந்த டீப்சீக் என்ற ஒரு நிறுவனம் இந்த டீப்சீக் என்ற செயலியை உருவாக்கி இந்த ChatGPTயை வெறும் 6 மில்லியனில் உருவாக்கி உலகத்தை அசத்தி உள்ளது. இதன் செயல்பாடு, இந்த செயலியின் அபாரிமிதமான செயல்பாடு வெறும் இலகுவான முறை இதை உபயோகப்படுத்தலாம் என்றே ஆய்வாளர்கள் கருத்தும் தெரிவிக்கிறார்கள். ஒப்பீட்டளவில் குறைந்த செலவுடன் உருவாக்கப்பட்ட இந்த டீப்சீக் நிறுவனத்தின் இந்த செயலியின் உருவாக்கமானது பல தொழில்நுட்ப வசதியுடன் மக்கள் இதை எளிமையாக பயன்படுத்த முடியும் என்றும் துறைசார் வல்லுநர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். இதனால்
DeepSeek இந்த வருகையால் அமெரிக்க பொருளாதாரமே பல கோடிகளில் நட்டமடைந்துள்ளதாகவும் அதனால் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் மீண்டும் ஒரு வியாபார போர் உருவாகியும் உள்ளது. இந்த AI தொழில்நுட்பத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இலகுவாக உருவாகலாம் என்றாலும் அதன் தொழில்நுட்பம் அதன் எப்படி தொழிற்படுகிறது என்பதை நாங்களும் அறிந்து புரிந்து கொள்வது அவசியம்தானே. இந்த புதிய தொழில்நுட்பத்தை நோக்கி எமது கவனமும் செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறிக்கொண்டே இருக்கிறது. மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க, அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.